சாப்பாடு என்ன செஞ்ச இன்னைக்கு? இன்னைக்கு வந்து பழைய சாப்பாடே கிடக்குது. வறுக்கலாம் தக்காளி பழம் போட்டு நினைச்சேன், அதுக்கு வேற டைம் இல்ல. டெய்லி இப்போலாம் நிறைய ஒவ்வொரு ஆளுக்கு தாட்டுற மாதிரி நிறைய சாப்பாடு மீதியாகுது. எங்க குழந்தைங்க சரியா நைட்டும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலையும் சரியா சாப்பிட்றது இல்லை, மீதி ஆயிடுது. அப்புறம் இவங்க அப்பா எந்த டைமுக்கு வர்றாங்கன்னு சொல்றதும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு போட்டு கலர்ன தட்டு, அதனால பிடிக்குது. யாராவது எதாவது நினைச்சாதீங்க. சாப்பாடு இது வந்து பெரியம்மா வீட்டுக்கு கொடுத்தன கீரை எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் தான் வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எங்கள் அம்மா மட்டும்தான் ஊருக்கு வந்தாங்க, அதனால சரி ஒரு ஆளுக்கு தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கொண்டு வந்தோம். அப்புறம் பார்த்தா அது பத்தலை. நான் கொண்டு வந்து எனக்கு எங்கே டைமே இருக்காது. அவதியாக வேலை செய்கிறது, சாப்பிட்றதுக்கு கூட நேரம்லாம் தெரியுறேன். நான் அதை பொறுத்து செய்ய முடியுமா? அதை சொல்லல, 10 லைன் சொன்னப்போ அது ஒரு ஆளுக்கு வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல், கீரையும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல், ரசம். இது வந்து நிறைய பேர் வந்து நான் டெய்லி வீடியோ போட்டதுனால இதவே போடாதீங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் வந்து ஒரு சிலர் இதை தான் விரும்பி கேட்குறாங்க. லஞ்சு சாப்பாடு என்னன்னு சொல்லி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. அப்புறம் ரசம் இருக்குது. இப்போ வந்து கீரை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், சாப்பாடு, ரசம் இருக்குது. உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால சாப்பிட்றாங்க. நானும் இனி தட்டில் போட்டு இனிமேல் தான் சாப்பிட்ணும். ஆமாம், குழந்தைங்களுக்கு வந்து கீரை மட்டும் போட்டு சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்துட்டேன். இது வந்து வைக்கல, ஏன்னா கத்திரிக்காய் இருக்கனால சாப்பிட மாட்டாங்க. இது மட்டும் கொடுத்துருக்குறேன். என்ன பண்ணிட்டு வராங்க தெரியல. இவங்க வந்து சத்தானதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. ஸ்நாக்ஸுக்கு அப்படி தான் ஆப்பிள் கொடுத்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டு வந்துடுறாங்க. அதே வந்து இனிப்பு ஏதாவது மிட்டாய் கொடுத்தீங்கன்னா கடலை மிட்டாயெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க, முறுக்கெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் வந்து சத்தானது எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ஆப்பிள் வச்சு கொடுத்துருக்குற என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகே, இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. காலையிலத்துக்கும் மதியானத்துக்கு இதுதான் நான் சாப்பிட்டுக்குவேன். நைட்டு தான் வேறு சமையல் செய்வோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். வாங்க நண்பர்களே, என் இனிய நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம். நானும் சாப்பிட்டுங்க கிளம்புனா கரெக்டாக இருக்குங்க நண்பர்களே. வாங்க அனைவரும் நீங்கெல்லாம் என்ன லஞ்ச் கொடுத்துட்டீங்க குழந்தைங்களுக்கு, காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்கன்ட்டு இருக்கிறேன். வந்து இளவரச ஒரு வீடியோ அனுப்பி விட்டுச்சு எனக்கு. லஞ்சுக்கு வந்து விதவிதமாக டெய்லி 6 நாளைக்கு 6 லஞ்சு, மார்னிங் வந்து 6 நாளைக்கு 6 டிஃபனு. அந்த மாதிரி வந்து இனிமேல் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்துக்குறாங்க கிச்சனில். அது வந்து இளவரசம் வந்து எனக்கு அனுப்பி விட்டுருந்துச்சு. அதை பார்த்து இனிமேல் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு, வீடியோ நல்லா இருந்துச்சு. இளவரசன் அதுல எல்லாம் வேணா யோசனை பண்றதுல என்ன செய்யறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம்ல, அதை பார்த்து ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும்ல. அது வீட்டில் என்ன காய்கறி இருக்குது அதை போட்டு செஞ்சுக்கலாம்ல, அதனால அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டைம் டேபிள் சில பேரெல்லாம் டைம் டேபிளே போட்டு வச்சுக்கிறாங்க தெரியுமா? இளவரசம் அனுப்பி முடிச்சோடனே காயத்ரி அதே வீடியோ அனுப்பணும். அப்படி 2 பேரும். நான் வந்து ஹாஸ்பிட்டல் நர்ஸாக ஒர்க் பண்ணும்போது 16 வருஷம் இருக்கு. அப்போ நர்ஸாக ஒர்க் பண்ணும்போது எங்கள் டாக்டருமா அப்படித்தான் டைம் டேபிள் போட்டிருப்பாங்க சாப்பாட்டுக்கு. காலையில் இது, மத்தியானம் இது, நைட் இதுன்னு அந்த டைம் டேபிள் பிரகாரம் போட்டு வந்து செய்ய முடியாது. நம்ம வீட்டில் காய்கறி ஒவ்வொன்று இருக்கு, ஒவ்வொன்று இருக்காது. வேணா அதை பார்த்துட்டு ஏதாவது அதில் ஏதாவது இருந்துச்சுன்னு நம்ம செஞ்சுக்கலாம். அந்த லஞ்ச் மெனு பார்த்துட்டு அதில் என்ன நம்ம வீட்டுக்கு அந்த டைம் டேபிள் பிரகாரம் தான் துளசிக்காய் தான் சமைப்பாங்க. துளசிக்கான்னு வேறு அவங்களுக்கு, அவங்க அதன் பிரகாரம் தான் டெய்லியும் சமைச்சிக்குவாங்க. எதை சமைக்கலாம் என்ன சமைக்கலான்னு யோசிக்கவே முடியாது. ஏன்னா அந்த டைம் டேபிளில் போய் பார்ப்பாங்க, ஓ இந்த சாப்பாடு அப்படின்ட்டு உடனே செஞ்சுருவாங்க. அவங்க உடனே காய்கறி வேண்டும் செஞ்சுருவாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, சாப்பிட்லாம். பிடிச்சது சாப்பிட்லாம். வாங்க, வணக்கம்.